கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த அருமையான மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் ஆவிக்குள்ளாக நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறதுனால இந்த அருமையான தொடர்பின் மூலமாக நாம் ஒரு உறவை கொள்வதற்கு தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கூட தேவனுடைய பிள்ளைகளை இந்த அருமையான யூடியூபின் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற கடவுளுடைய வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் கேட்கும்படி உங்களை நான் அன்பாய் தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். கடந்த 5 வாரங்கள் எபிரேய புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒளிபரப்பி இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதை திரும்பி பாருங்கள். அதில் உங்களுக்கு கேள்விகள் உண்டானால், ஒருவேளை அது சரியான ஒரு அர்த்தம் இல்லை என்றாலும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நாம் இப்படியாக ஒருவர் ஆவிக்குரிய காரியங்களிலே தேற்றிக் கொள்வதற்கும் அறிகிறதுக்கும் இந்த காரியங்கள் உதவியாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் ஒரு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கடவுளை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 10 20வது வசனம், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவருடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்கள் நம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட அந்த தகவல் தொடர்பு என்கிற ஒரு காரியத்தின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வேத வாக்கியங்களை அறிகிறதுக்கும், ஆண்டவரே நாங்கள் முகத்தை கண்டாலும் காணாவிட்டாலும் கடவுளுக்குள்ளா நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தினாலே நாங்கள் சத்தியத்தின் மூலமாக நாங்கள் எங்களை ஒருவர் உமக்குள்ளாக தேற்றிக் கொள்வதற்கும் இந்த கொடுத்த தருணத்துக்காக நன்றி. எங்களை கேட்கிற எங்களையும் அடியேனையும் கூட உங்களுடைய பிள்ளைகளோடு கூட ஒருமனப்படுத்தும், எங்களை உமக்குள்ளாக்கும், எங்களை கற்றுத்தாரும், நாம் மயப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த விசேஷித்த அருமையான நாளிலும் கடவுள் நம்மை சந்தித்த நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளில் கூட விசேஷமான மேலான தரிசனமும் தேவ திட்டமும், மேலான தரிசனமும் தேவ திட்டமும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம சில நேரங்களில் சில திட்டங்களை இடுகிறோம். சில காரியங்களை நாம் செய்து முடிக்கிறதுக்காக பல காரியங்களை நாம் திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் என்ன காரியங்களை ஒருவேளை நாம் திட்டமிட்டாலும் செய்தாலும் கூட அநேக காரியங்கள் என்கிறது நமக்கு நடைபெறாத ஒன்றாகவே தோல்வியாகவே போய்விடுகிறது. ஆனால் தேவன் நமக்கு அருளின இந்த தரிசனங்கள், இந்த வெளிப்பாடுகள் என்கிறது ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவன் எனக்கு அருளிய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, உண்மையாக உடைய வாழ்க்கையில் மேன்மையாய் சொல்லுகிற ஒரு காரியமாய் இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் என்று சொல்லி, கடவுள் எதை அவருக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த தரிசனத்தை அவர் உண்மையாக எப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக கருதுகிறார் என்று சொல்லி 7வது வசனத்தில் கூட சொல்றார், அங்கே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அருளின, அவருக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனங்களை அவருடைய வாழ்க்கையின் ஒரு மேன்மையான காரியமாய் குறிப்பிடுகிறார். இந்த நாளில் கூட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்போஸ்தலர்களை கடவுள் விசேஷமாக தம்முடைய பணிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை அவளுக்கு பிறகு செய்வதற்காக விசேஷமாக அவர்களை தம்முடைய ஆவியினாலே நிறைத்து, அந்த ஆவியின் நிறைவோடு கூட அவர்களை ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறார். அதோடு கூட கடவுள் அந்த ஆவியினால் நடத்துதலை தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி, பரிசுத்த ஆவியினாலும் தரிசனத்தினாலும் வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்கள் என்ன பேச வேண்டும், அவர்கள் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் அவளுக்கு விசேஷமான அனுபவத்தை கொடுக்கிறதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த 1 அப்படியே நாம் கடந்து வருகிற பகுதிகளில் விசேஷமாய்
பேதுரு ஒரு முக்கியமான நபராக கடவுளுடைய திருப்பணிக்காக கடவுளுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஒரு சிறப்பான தலைவராக செயல்படுகிறார். இந்த செயல்பாட்டிலே ஒருவேளை நாம் பார்ப்போமானால் அதிகமாக அவருடைய ஊழியங்களில் தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு போதித்தது என்னது என்பதையும் அதே சமயத்தில் ஆவியானவர் ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தில் அவர்களை எப்படி ஆவிக்குள்ளாய் நிரப்பி நடத்தினார் என்பதையும் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியானவருடைய ஒரு வழி நடத்துதல் என்கிறது, ஆவியானுடைய திட்டமிடுதல் என்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளா செயல்படும் பொழுது அவருடைய திட்டங்கள் அவருடைய காரியங்கள் என்கிறது ஒரு சரியான விதத்தில் நடைபெறுவதற்கான ஏதுவான காரியமாய் இருக்கிறது. அதுதான் விசேஷமாய் இங்கே பேதுருவை ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். இது பேதுருக்கு ஒரு விசேஷித்த ஒரு அனுபவம். ஏன் சொன்னால் மற்ற அதிகாரங்களில் முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் பேசின ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இருந்த ஒரு அனுபவம். அது ஒருவேளை அவன் யூதனாயிருந்து அவன் கற்றுக்கொண்ட வேத பகுதிகளிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்ன செய்யதார் என்பதை குறித்தன ஒரு வெளிப்பாடுகளை வேத வசனத்தின் மூலமாய் வேத தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறி இருக்கிறதை அவர் குறிப்பிடுகிறது அதிகமாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அவளுக்கு வருகிற அந்த உபத்திரவங்களில பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், அந்த செயல்பாட்டின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது விசேஷமான ஒரு காரியத்தை பேதுருக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார். அது என்னென்னு பார்க்கும் பொழுது, இதுவரையிலும் அவர் யூதர்கள் மத்தியில் எருசலேமிலே பிரசங்கித்து கொண்டு இருந்தவர் இப்பொழுது எருசலேமை விட்டு அல்லது புறஜாதிகளிடத்தில் போய் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஒரு திட்டத்தை பேதுருக்கு இங்கே விசேஷமா தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமாக புறஜாதிகளிடத்தில் போய் அவன் பிரசங்கிக்கும்படியான அற்புதமான ஒரு நடத்தல் இங்கே நடைபெறுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒருவேளை பார்க்கும் பொழுது விசேஷமான ஒரு காரியமா நாம் பார்க்கும் பொழுது கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன். இந்த கொர்நேலியு என்கிற மனுஷனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேரம் நமக்கு இல்லாதனால இத்தாலிய பட்டாளத்தை சேர்ந்தவன். இத்தாலிய பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிற கொர்நேலியு என்கிற மனுஷன், அந்த மனுஷன் என்கிறவன் எந்த அளவுக்கு தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான், ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான், தான தர்மங்கள் செய்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். இந்த கொர்நேலியுக்கு, இந்த புறஜாதியானாய் இருக்கிற இந்த கொர்நேலியுக்கு கடவுள் இங்கே தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தின் மூலமாக விசேஷமா தேவ தூதன் அவனை சந்தித்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. உன் தான தர்மங்கள், உன் ஜபங்கள், உன் தேவ பக்தி எல்லாம் தேவ சந்ததியில எட்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை விசேஷமான ஒரு நடத்தலுக்கு நேராய் ஒரு திட்டத்தை அவன் வாழ்க்கையில செய்வதற்காக கடவுள் இப்போது வழிநடத்தும் பொழுது விசேஷமா பேதுரு என்கிற ஒரு மனிதனையும் அவன் யோப்பா பட்டினத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் இருக்கிற திட்டவிட்டமான காரியங்களை வெளிப்படுத்தி, நீ போய் ஆட்களை அனுப்பி அவனை அழைப்பி அவன் உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறதை உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி அங்கே தேவ தூதன் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்பாட்டை இப்பொழுது 2 மனிதருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஒன்று புறஜாதியான் கடவுளுடைய தரிசனத்தை பெறுகிறான். அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது இந்த தரிசனத்தை பெற்று கொண்ட கொர்நேலியு என்கிறவன் தன் வீட்டில் உள்ள 2 பேரை தேவதூதன் தனக்கு சொன்னபடியே கொர்நேலியு என்கிறவன் சீமோனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். இந்த சீமோன் வீட்டுக்கு அனுப்புகிற இந்த நிகழ்ச்சியில சீமோன் பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் பசி உள்ள ஒரு மனிதனாக மேல் வீட்டிலே ஏறி அவன் ஜபிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு கடவுள் அங்கே தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தில் விசேஷமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி அந்த கூட்டில் அங்கே நான் பார்க்கும் பொழுது விசேஷமான அங்கே சுத்தமுள்ளவைகள் சுத்தம் இல்லாதவைகள் அந்த கூட்டுக்குள்ளாக இருக்கிறது. அவனுக்கு வருகிற செய்தி நான் சொன்னால், அடித்து புசி என்கிற ஒரு செய்தி வரும் பொழுது, நான் யூதன், நான் சிறு வயது முதல் இப்பேற்பட்ட தீட்டுள்ளதை நான் புசித்ததில்லை என்று சொல்லி மறுக்கிறான். இப்படி மறுத்து 3 முறை அவனுக்கு அந்த தரிசனம் வரும் பொழுது, தேவன் உண்டாக்கினதை தீட்டுள்ளதாக எண்ணாதே என்று சொல்லி அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகு அந்த கூடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவன் பெரிய ஒரு கலக்கம் அடைகிறான். இது என்ன தரிசனம் என்று வெளிப்படாத ஒரு நிலைமையில அவன் இப்பொழுது தரிசனத்துக்குரிய ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது, தரிசனத்தை பெற்ற கொர்நேலியு 2 பேரை அனுப்பினவர்கள் அவனை தேடிக்கொண்டு வரும் பொழுது, அங்கே சீமோன் என்கிற பேதுரு எங்கே இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, நான் தான் என்று சொல்லி அவன் இறங்கி வருகிறான். அங்குதான் ஆண்டவர், நீ இறங்கி போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று சொல்லி இந்த தரிசனம் பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை அங்கே செயல்படுத்துகிறார். இது மிகவும் அருமையான ஒரு காரியம். இன்னைக்கு தரிசனம் என்கிறது உண்மையாகவே அநேக நேரங்களில் என்னென்ன புரியாத ஒரு நிலைமையிலும் ஒரு கனவாகவும் மறைந்து விடுகிற ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. ஆனால் கொர்நேலியுவுக்கு கொடுத்த தரிசனமும் பேதுருக்கு கொடுத்த தரிசனமும் இருவரையும் ஒன்றாக இணைய வைக்கிறது. அல்லது புறஜாதியானாக இருக்கிற ஆண்டவருடைய இரட்சிப்பை பெறாத கொர்நேலியும், ஏற்கனவே கடவுளுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிற பேதுருவும் இங்கே ஒருவரை சந்திக்கும்படியான நடத்தலுக்கு நேராக நடத்தப்படுகிறது. அப்படியானால் இந்த அருமையான காரியத்தில் பார்க்கும் பொழுது இருவருடைய நிலைமையில் இருக்கிற ஒரு பொதுவான காரியத்தை பார்க்கும்போது இருவரும் ஜெபிக்கிற மனிதர்கள். 2 பேருமே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் 2 பேருமே பார்க்கும்போது தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசேஷமான ஒரு அனுபவம், வழி நடத்தலை கடவுள் கொடுக்கிறார். இறங்கி போ. இந்த இறங்கி போ என்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒருவேளை மேல் வீட்டில ஜெபித்து கொண்டிருக்கிறார், நீ கீழே இறங்கி போ, உன்னை 2 மனுஷர்கள் தேடி கொண்டிருக்கிறாள் என்கிற ஒரு இடத்தை குறித்த ஒரு செயல் அல்ல, இடத்தை குறித்த ஒரு காரியம் அல்ல. நீ யூதன் என்கிற ஒரு மேன்மையான ஒரு மனிதனாய் இருக்கிறாய், யூதன் என்கிற உயர்வான ஒரு மனிதனாய் இருக்கிறார். புறஜாதிகளாக இருக்கிற மற்றவர்களை ஒருவேளை நீ பார்க்கும் பொழுது அற்பமானவனாக, தீட்டுப்பட்டவனாக நீ கருதலாம். ஆனால் அந்த மனுஷனிடத்துல உன்னை நான் அனுப்புகிறேன், அவனிடத்துக்கு இறங்கி போ என்று சொல்லி கடவுள் இங்கே அவர்களை சந்திக்கிறதுக்காக விசேஷமாய் இறக்கி விடுகிறார். அப்படியானால் தரிசனம் என்கிறது நம்மை கீழே இறக்கி விடுகிறது, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது என்பதல்ல. ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் நம்மை வழி நடத்துகிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் செயல்படாமல் அந்த காரியங்களில் நாம் தோல்வியடைகிறதுக்கு காரணம் என்று சொன்னால், ஒன்று தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆனால் தரிசனத்தை நாம் உண்மையாக அறிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆச்சரியமான காரியம் நடக்க சொன்னால், தேவன் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்துகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:21 பார்க்கும்போது, பேதுரு கொர்நேலியு அனுப்பின மனுஷரிடத்தில் இறங்கி போனான். அப்படியானால் இந்த தேவ தரிசனம் அவனை அருமையான ஒரு மனுஷரிடத்துல வழி நடத்துகிறது, தேவனுடைய பணியை செய்வதற்கான காரியத்தை செயல்படுத்துகிறது. இதுதான் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை. பல நேரங்களில் நாம் திகைத்து கொண்டிருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு எதிர்ப்பாக இருக்கலாம். இவைகள் மத்தியில் நாம் உண்மையாகவே ஜெபிக்கிற தேவனை தேடுகிற மனிதர்களாக இருப்போமானால், தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை, தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார். இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து கூட நாம் பார்க்கும் பொழுது, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:28-29 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கு விசேஷமாய் பேதுரு சொல்லுகிற வாசி, அந்நிய ஜாதியாரிடத்தில் தீட்டுள்ள மனுஷரிடத்தில் போனான் என்று சொல்லி யூதர்களால் நான் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு என்ற ஒரு காரியத்தை அவர் அங்கே நினைவு கூர்ந்து, அந்நிய ஜாதியானோடு கூட கலந்து அவரிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று, அசுத்தமான மனுஷன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் தேவ தரிசனத்துல எந்த அளவுக்கு ஒரு சமநிலையை, ஒரு ஒருமைப்பாட்டை, ஒரு அருமையான ஒன்று இணைத்ததிலே அந்த தரிசனமானது நிறைவேற்றுகிறது. நிறைய நேரங்களில் தரிசனம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசனமாக இருக்கிற மனிதர்கள் தாங்கள் உயர்வான ஒரு மனிதனாக இறங்கி அவர்கள் எந்த விதத்திலும் தாழ்மைப்படாத ஒரு நிலைமையிலே வாழ்வதற்கு தான் விரும்புகிறார்கள். ஆனால் பெரிய தரிசனம் பெற்ற ஒரு மனிதன் பேதுருன்னு சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கடவுள் இங்கே இறங்கிப்போ என்று சொல்லி, நான் தரிசனம் பெற்று கொடுத்திருக்கிற ஒரு மனிதன் கொர்நேலியு இருக்கிறான், நீ யூதனாக இருக்கிறான், அவன் புறஜாதியாக இருக்கிறான். ஆனாலும் இப்பொழுது 2 பேரையும் கடவுள் இங்கே ஒன்றுபடுத்துகிற அருமையான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம்.
அப்படியானால் ஒரு பெருமையுள்ள உயர்வான நிலைமைக்குரிய ஒரு மனிதனாக நிறைய வசனங்களில் இந்த 1 பேதுரு 5:5 நான் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 4:6 பார்க்கும் பொழுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதே போல நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் என்கிறவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57:15 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நித்தியவாசியம் பரிசுத்தர் என்று நாமம் உடையவருமாகிய மகத்துவமுள்ள உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவியுள்ளவரிடத்துல வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி, நொறுங்கின அவருடைய இருதயங்களை உயர்ப்பிக்கிறதுக்கு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். கடவுள் இப்போது ஒரு பணிவுக்கு நேராக ஒரு கீழான ஒரு அனுபவத்தை விட்டு கொடுத்து, மேலான அனுபவத்தை விட்டு கொடுத்து, தாழ்வான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் பேதுரு கடந்து வரும் பொழுது அருமையான நிகழ்வு. அங்கே கடவுள் அதன் நடுவில் எப்படி செயல்படுகிறார் என்கிற அருமையான ஒரு காரியத்தை விசேஷமாய் இந்த முதல் காரியமாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது 34வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34 வசனத்தில், அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கொர்நேலிய வீட்டுக்கு அவன் போகிறான். கொர்நேலிய ஓடி வந்து, அவன் ஒரு தலைவன், 100க்கு அதிபதி. அது கூட சாதாரணமான ஒரு 100க்கு அதிபதி இல்லை, பட்டாளத்துக்கு படையிலே நடத்துகிற அந்த படைகளுக்கே தலைவன். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஓடி வந்து பேதுருவின் காலில் விழுந்து அவனை வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பேதுரு, நீ எழுந்திரு, கடவுளுக்குள்ளா நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி அவன் உணர்ந்து, இப்பொழுது என்னை எந்த காரியத்துக்காக என்னை அனுப்பினீர்கள் என்கிற ஒரு கேள்வி அவன் கேட்டு, இப்படியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் 4 நாட்களுக்கு முன்பு. அப்பொழுது கடவுள் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார். நீ பேதுரு என்ற சீமோன் என்ற மறுபெயர் உள்ள மனுஷனை அழைப்பி, அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே கேட்கும் பொழுது பேதுரு இப்பொழுது பேசுகிறார். இந்த உரையாடலில் கூட நீங்கள் பாருங்கள், முதலாவது அந்த தரிசனத்தில் அந்த 2 தரிசனம் பெற்ற மக்கள் இணைகிறார்கள். அந்த 2 தரிசனம் பெற்ற மக்களையும் கடவுள் சந்திக்க வைக்கிறார். அந்த தரிசனத்தில் தேவனுடைய திட்டத்துக்கான ஒரு காரியங்கள் வழி நடத்தப்படுகிறது. 2வது ஒரு காரியமாக இன்னைக்கு வாசித்த பகுதியில் அந்த 34 பார்க்கும்போது, பேதுருங்க பேச தொடங்குகிறார். இந்த உரையாடலில் அவன் முன்வைக்கிற முக்கியமான காரியம் சொன்னால், அல்லது அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் அறிந்து கொண்ட காரியம் என்ன சொன்னால், தேவன் என்கிறவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படியானால் கடவுள் உனக்கும் எனக்கும் இருக்கிற கடவுள், உனக்கு தரிசனம் கொடுத்தவர், எனக்கு தரிசனம் கொடுத்தவர், நான் யூதனாயிருக்கிறேன், நீ புறஜாதியானாயிருக்கிறாய் என்கிற இந்த காரியங்கள் நடுவில் கடவுள் நம் நடுவில் பட்சபாதம் இல்லாதவர், பாரபட்சம் இல்லாதவராக, இருவரையும் சமமாய் நடத்துகிற பேசுகிறவராய் இருக்கிறார் என்கிற இந்த உரையாடலை அவன் அங்கே தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னால், நாம் பார்க்கும் பொழுது அந்த எபேசியர் 6:9 நாம் படிக்கும் பொழுது, எஜமான்களே, உங்களுக்கும் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எஜமானாக இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம். எஜமானுக்கு ஒரு கடவுள், வேலைக்காரனுக்கு ஒரு கடவுள் இல்லை. எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையில் இருக்கிற கடவுள், இருவரும் வணங்குகிற கடவுள் என்கிறவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, இருவருக்கும் சமமானவர், இருவரையும் நேசிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். அதே போல கலாத்தியர் 3:28 கூட பார்க்கும்போது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர். அப்படியானால் நாம் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எவ்வளோ உயர்வுள்ள மக்களாக இருக்கலாம், தாழ்வுள்ள மக்களாக இருக்கலாம், இருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லாமையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்கிறவர் எனக்கும் உனக்கும் பட்சபாதம் இல்லாதவர். அந்த பட்சபாதம் இல்லை என்கிற ஒரு வார்த்தையோடு கூட தான் விசேஷமாக இங்கே தம்முடைய உரையாடலை அவர் தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுது 33வது வசனத்தில், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளிட்ட யாவையும் கேட்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். என்ன அருமையான ஒரு காரியம். ஒருவேளை பேதுரு நினைத்து சொல்லியிருக்கலாம், நான் எங்கே தெரியுமா ஜெபம் பண்ணேன், மேல் அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், நான் உயர்வான ஒரு மனிதன், நான் எவ்வளோ பேருக்கு தெரியுமா நான் பிரசங்கிப்பேன், எவ்வளோ 1000 பேர் தெரியுமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை குறித்து ஒருவேளை அவன் சிறப்பான ஒரு காரியமாக உரையாடி இருக்கலாம்.
ஒருவேளை கொர்நேலியு கூட நான் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, யூத பட்டாளத்துக்கே நான் ஒரு 100க்கு அதிபதி, எனக்குள்ள எவ்வளோ வேலைக்காரர்களாக இருக்கிறேன், நான் ஒரு உயர்வான மனிதன். ஆனால் இருவரும் கூடி அங்கே கடவுளுடைய ஒரு காரியத்தை, தரிசனத்தை, திட்டத்தை அவர் செயல்படுத்தும் போது என்ன காரியத்தை கொர்நேலியு முன்வைக்கிறார் என்று சொன்னால், பேதுரு சொல்லும் பொழுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது கொர்நேலியு என்று சொல்லுகிறார், நாம் எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கிறோம். என்ன அருமையான ஒரு கார். எல்லா திருச்சபைகளில் கூட பார்க்கும்போது உயர்வான மனிதர்கள், உயர்வான இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு புறத்தில் ஆராதிக்கிறது, அவர்களுக்கு உயர்வான இடங்கள், ஆசனங்கள் கொடுக்கப்படுகிறது. தாழ்வான மக்கள் என்கிறவர்களுக்கு தாழ்வான ஒரு இடங்கள் கொடுத்து நடத்தப்படுகிற சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த தரிசனம் பெற்ற இருவருக்குள்ளான ஒரு நிலையில், ஒரு சமநிலை என்கிறதுல, ஒரு தேவ திட்டத்தில் என்ன இருக்கு சொன்னால் தேவ சமூகம் இருக்கிறது. எப்பொழுதும் நாம் கூடி வரும் பொழுது எந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் சொன்னால் தேவனுடைய அந்த சமநிலை என்று சொல்லப்படுகிற அந்த அனுபவத்தில் இப்பொழுது தேவ சமூகம். கொர்நேலியுக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லுகிறது புரியாமல் கூட பேசி இருக்கலாம். ஆனால் பேதுரு நினைச்சிருப்பான், நீ உன் வீடு எப்படி தேவ சமூகமாக இருக்க முடியும், அது எப்படி தேவனுடைய பிரசனம் இருக்கிற ஒரு இடம் என்று சொல்லுகிறாய். ஒருவேளை அப்படி கூட ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். ஆனால் பேதுரு இங்கே நல்லா உணர்கிறார், நான் ஒருவேளை எருசலேமில் ஆராதிக்கிற ஒரு மனிதனாய், யோதனாய் என்கிற ஒரு மேன்மையான ஒரு மனிதனாய் இருந்தாலும், இந்த கொர்நேலியு என்கிறவன் ஒரு புறஜாதியான ஒரு மனிதனாய் இருந்தாலும், அந்நியனாய் தீட்டுள்ள ஒரு மனிதனாய் கருதப்பட்டாலும், நாங்கள் இப்பொழுது கூடி இருக்கிறது தேவனுடைய சமூகம். உண்மையாக அநேக மக்களுக்கு இன்றைக்கு ஆராதனைகளை பங்கு கொள்கிற மக்களுக்கு நாங்கள் ஆராதிக்கிற இடம், கடவுளை சந்திக்கிற ஒரு இடம் தேவ சமூகம் என்றே அவர்கள் அநேகர் உணர்கிறதில்லை. அதை அவர்கள் விருப்பத்தை செய்வதற்கும் அவங்க விருப்பமான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்கான ஒரு காரியமாய் பயன்படுத்துகிறார்களே தவிர, இன்றைக்கும் தேவனுடைய ஆலயங்கள் என்கிறது, ஆராதிக்கிற இடங்கள் என்கிறது, தேவனுடைய சமூகம் என்கிற ஒரு அருமையான உணர்வை பெறாத ஒரு நிலையில இன்னைக்கு போய்கொண்டிருக்குது. தொடர்ந்து 36 கூட நாம் பார்க்கும்போது இயேசு எல்லாருக்கும் கர்த்தர். அங்கே நாம் பார்க்கிறோம், பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி பேதுரு செய்தி ஆரம்பிக்கிறார். 36 சொல்லும் பொழுது நாம் எல்லாருக்குமே கர்த்தர். கொர்நேலியு, உனக்கும் இயேசு கர்த்தர், எனக்கும் கர்த்தர். உனக்கு தரிசனம் அழுகிறார், உன் ஜபத்தை கேட்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார். நான் கூடி வந்திருக்கிறோம், உம்முடைய வீட்டில் நான் இப்போ இருந்தாலும் நாம் எல்லாருக்குமே ஆண்டவர் இயேசு தான் கர்த்தர். 38 சொல்லும்போது, நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அருமையான செய்தி எல்லாருக்கும் அவர் தான் கர்த்தர். அவர் பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற ஒரு கடவுள், அவரோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் சொன்னால் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவருக்கு இடத்துல வருகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய், அவர் யாவரையும் நன்மை செய்து குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிற ஒரு கடவுளாய் சுற்றி திரிகிறார். அப்படினால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அடங்கி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கான ஒரு கடவுள் அல்ல, என்னிடத்துல இருக்கிற கடவுள் உன்னிடத்திலும் இருக்கிறார். எனக்கு நன்மை செய்த கடவுள் உனக்கும் நன்மை செய்கிறார் என்று சொல்லி அந்த நன்மை செய்கிற ஒரு கடவுள் நம் நடுவிலே சுற்றி தெரிகிறார். இயேசு ஏன் வந்தார்? இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் அவர்தான் கர்த்தர். அவர் நன்மை செய்கிற ஒரு கடவுள் நம் நடுவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 40-41 சொல்றார், அவர் உயிர்த்தெழுந்தலின் தேவன். நான் பிரசவிக்கிறேன் இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர். உலகத்தில் நாம் ஒரு மனுஷனை பற்றி பேசுவோமானால் முடிவில் ஒரு அவன் மரித்தான் என்று சொல்லி முடிக்கலாம். ஆனால் இயேசு என்கிற ஒரு கடவுளை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவர் மரித்தார் என்பது முடிவல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் விசேஷமா 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய விசேஷித்த அற்புதங்களையும் சொல்லும் பொழுது, கடைசியில் அவர் மரித்தார் என்கிற செய்தியை சொல்லும் பொழுது, கடைசி அவங்க முடிக்கிற சுவிசேஷ செய்தின்னு சொன்னால் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இந்த ஒரு காரியத்தை எவன் விசுவாசிக்க 43 சொல்றார், அவரை விசுவாசித்து நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும் பொழுது விசேஷமாய், ஒருவேளை கொர்நேலியுக்கு பாவிங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், பாவிகளுக்கு தான் பாவ மன்னிப்பு தேவை, நான் ஒரு நீதிமான், நான் தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தி உள்ள மனுஷன், எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கூட ஒரு விலை எழும்பியிருக்கலாம். எனக்கு அநேக மக்கள் தங்களை நீதி உள்ள மக்களாக நினைக்கிறாங்க, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பது அவசியம் இல்லாத ஒன்றாக நினைக்கிறாங்க. பாவிகள், ஏழைகள், தரித்திரமானவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு வேண்டும்,
எங்களுக்கெல்லாம் தேவை என்கிற ஒதுங்குகிற மக்கள் கூட இருக்கிறாங்க. அல்லது நான் இப்படியே கூட சொல்லுவேனானால், அநேக மக்கள் இன்றைக்கும் கடவுளுடைய வார்த்தைகளை, தரிசனத்தை பெற்று கடவுளுடைய சமூகத்தை உணராது இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில பாவ உணர்வே இல்லை. இது ரொம்ப வருத்தமான காரியம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசேஷமான ஒரு அனுபவம் என்ன தெரியுமாங்க? நாம் எப்பொழுதெல்லாம் தரிசனம் பெற்று வழிநடத்தப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ, அப்பொழுது நாம் உணர வேண்டிய ஒரு அனுபவம் சொன்னால் நம்முடைய பாவங்கள். அந்த பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும். நிறைய ஆட்டம் போடுகிற, கூத்தடிக்கிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் பாவத்துக்காக கதறுகிற, பாவத்தை குறித்த உணர்கிற, ஐயோ நான் பாவி என்று சொல்லுகிற மக்கள் எங்கோ ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு தேவ திட்டமும் இல்லை. அவர் கூடி ஆராதிக்கிறதுல உண்மையான ஒரு அனுபவமும் தேவ சமூகமும் பிரசனமும் இல்லாத நிலைமை. எங்கே நம்ம தேவ பிரசனத்தில் கூடுகிறோமோ அங்கெல்லாம் உணர்கிற ஒரு அனுபவம் சொன்னால் நான் ஒரு பாவி. அந்த பாவத்தை உணர்கிற ஒரு அனுபவத்தை விசேஷமாக அந்த ரோமர் 3:9-12 பார்க்கும் பொழுது நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 2:9-10 பார்க்கும்போது நீதி செய்கிறவனுக்கு கடவுள் நன்மை செய்கிறார். நீதியை செய்து கொண்டிருக்கிற நீதிமானாய் இருக்கிற கொர்நேலியுவுக்கு கடவுள் ஒரு பெரிய நன்மையை செய்கிறார். அது மாத்திரமில்ல பார்க்கும்போது யூதன் கிரேக்கன் என்கிற அந்த நிலைமை மாறி நீதி செய்கிறவனுக்கு கடவுள் நன்மை செய்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த நன்மை என்னன்னு சொல்லிட்டு எபேசர் 2:9-8 பார்க்கும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு. மிகப்பெரிய அருமையான ஒரு செய்தியை பேதுரு இங்கே பிரசங்கிக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில் பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேரை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். அங்கேயும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது மன திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள், பரிசுத்தாவை பெறுங்கள். அதே செய்தியை தான் இப்போது கொர்நேலியு வீட்டுக்கும் சொல்கிறார். இப்பொழுது நாம் கூடி இருக்கிறது தேவ திட்டத்தின்படி வந்திருக்கிறோம். தேவ தரிசனத்தை பெற்ற மக்களாக இருக்கிறோம். தேவ நடத்தல் நமக்குள்ளா இருக்குது. தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த திட்டத்தில் விசேஷமாக கடவுள் நமக்கு கொடுப்பது பாவ மன்னிப்பு. இந்த செய்தியை அவன் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுகிறதை 43 பார்க்கும்போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நிறைய பேர் பரிசுத்த ஆவி வருவதற்கு, நிறைவை பெறுவதற்கு எல்லாரும் கைகளை தட்டுறது, சத்தம் போடுகிற நிகழ்ச்சிகளை செய்கிறாங்க. எனக்கு தெரியாத பற்றி. ஆனால் உண்மையாகவே எந்த இடத்திலும் பார்க்கும் பொழுது, தேவ செய்திகள் பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை ஒரு தேவ சமூகத்திலிருந்து கேட்கிற மக்கள், தேவனுடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான பாவ உணர்வுகள் வரும் பொழுது அங்கே விசேஷமாக ஆவியானவர் நிரம்புகிறார். இந்த காரியத்தை ஒருவரை பார்க்கும்போது அங்கே பேதுருக்கே கூட ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்குது. என்ன நடக்கிறது இங்க? நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், விசுவாசிக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை 44 இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு பேசும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் அங்கே யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன தரிசனம், என்ன அருமையான திட்டம், எவ்வளோ அருமையான ஒரு காரியம். நான் நினைக்கிறேன் ஒரு பேதுருவே பெந்தேகோஸ்தே நாளில் கூட அவன் பிரமிக்கல. ஆனால் கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அவனே பிரமித்து ஆச்சரியப்படுகிறான். காரணம் என்ன சொன்னால், ஒரு புறஜாதியார்கள், அந்த புறஜாதியாருடைய விசுவாசம், அந்த புறஜாதியார்கள் கடவுளுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நடைபெற்ற ஒரு அனுபவம். ஆதியில் அப்போஸ்தலர் மத்தியில் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அதே ஆவியானவர் இப்பொழுது இவர்கள் மத்தியிலும் வந்து இறங்கி இருக்கிறாரே என்கிற ஆச்சரியத்தை அங்கே காண்கிறோம். இப்படி ஆவியானவர் அங்கே இறங்கி அந்த தரிசனம் பெற்ற மக்களை, புறஜாதிகளை கடவுள் அங்கே ஒருமனப்படுத்துகிற அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்குறோம். 34 நாம் பார்க்கும்போது தேவ சமூகம், 44 பார்க்கும்போது வசனத்தை கேட்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்டவர்கள் இப்பொழுது அங்கே பரிசுத்த ஆவி. இந்த ஒருவேளை பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும் இல்லையா, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இல்லையா, அப்போதானே பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்ற கேள்வி இருக்கலாம். அதுதான் உண்மையும் சரியான ஒரு வரிசைப்படி. ஆனால் புறஜாதியினிடத்துல அவனை அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டதனாலேயே, அந்த ஒரு அழைப்பை கொடுத்ததனால
அந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்ததனால ஆவியானவர் இறங்கினார். இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறேன் சபை ஊழியங்களில் அநேக மக்கள் வசனத்தை கேட்கவும் மாட்டார்கள், வசனத்தின்படி செய்ய விரும்ப மாட்டார்கள். ஆனால் பரிசுத்தாவினுடைய ஆட்டம் என்கிற போலித்தனமான காரியத்தை செய்கிற மக்கள் கூட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். இது மிக வேதனைக்குரிய ஒரு காரியம். தேவ தரிசனமும் தேவ திட்டமும் என்று சொல்லும் பொழுது கடவுள் இங்கே ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். ஏன் சொன்னால் கொன்னலை வீட்டில் கூடியிருக்கிற மக்களை உண்மையாக கொன்னலை எப்படி நடத்தியிருக்கிறான், அவனும் அவன் வீட்டாரும் அவன் வேலைக்காரன் அவனோடத்தில் கூட சஞ்சரிக்கிற யாவரையும் அவன் தேவ பக்திக்குள்ள நடத்துகிறான், தேவ வசனத்துக்குள்ள நடத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினதுனால பெரிய தேவ திட்டம் அங்கே நிறைவேறுகிறது. அங்கே ஞானஸ்தானம் கொள்ளாத அந்த மக்களாக இருந்தாலும் ஞானஸ்தானத்தை பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுனால அங்கே பேதுரு சொல்கிற வார்த்தை, இப்பொழுது நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆகியனால பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நாம் ஞானஸ்தானத்தை விளக்கலாமா என்று சொல்லி எல்லாரையும் ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்துகிறான். கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை பெரிய தரிசனத்தின் மூலமாக கடவுள் அங்கே செயல்படுத்துகிறார். இந்த கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவ தரிசனங்கள் தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கடவுள் நம்மை எப்படி தாழ்மைக்கு நேராக நடத்துகிறார். அந்த திட்டம் என்கிறது நம்முடைய உயர்வான எண்ணங்களின்படி அல்ல, அப்படி தாழ்மையான சிந்தனைகளுக்கு நேராக நடத்துகிறார். ரெண்டாவது, நாம் யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், தேவ சமூகத்தில் நாம் கூடுகிறோம், தேவ பிரசன்னத்தில் கூடுகிறோம். கடைசியாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் இறங்குகிறார். மலை நேசிக்கும் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அந்த நாளில் கூட நாங்கள் இந்த நாளுக்கு பிறகு நாங்கள் இப்படியாக இந்த வசனத்தின் வாயிலாக நாங்கள் உண்மை அறிய உதவி செய்து அப்பா, விசேஷமாக இந்த நாளின் அருமையான ஒரு நேரத்தில் இப்படி தரிசனங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நடத்துதல் திட்டத்தை நீ செயல்படுத்துகிறேன் என்கிறபடி கடவுளை எங்களையும் நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தரிசனத்தை பெற்று தேவ திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். கொர்நேலியும் அவருடைய குடும்பத்தார் வீட்டார் முன்பாக பேதுருவை நீ எப்படி தரிசனம் கொடுத்து நடத்தி தேவ சமூகத்தில் அவள் சேர்வோம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு யூதர்கள் கிரேக்கர்கள் என்கிற பாகுபாட்டை மாற்றி எல்லாரையும் சமநிலையில் கொண்டு வந்து ஆவிக்குள்ள ஒருமனப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கடவுளை எங்களுக்கு தாரும், கேட்கிற பிள்ளைகளுக்கும் தந்தை எங்களை வழிநடத்த கிருபை தாரும். நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள்.